ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம அரவிந்த் மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா? ஆமாங்க, அரவிந்த் எப்பயும் மல்லிக்கு தான் சப்போர்ட். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தான் வெண்பா குட்டிக்கு ஃபோன் பண்ணால் வெண்பா தான் கடைசியாக மல்லிக்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதா வந்து இல்லாத பொல்லாத்தையும் விஜய்கிட்ட போய் சொல்லி போட்டு கொடுத்தாங்க இல்லையா? இதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக நம்மளோட அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வெண்பா குட்டி பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரையும் மல்லி நம்பரையும் காமிக்கிறாருங்க. ஆனால் இவங்க ஒத்துக்கல, வேறு நம்பரில் கூப்பிட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அந்த பக்கம் எடுத்தது யாரான்னு பார்த்தா நம்மளோட நாகுங்க. ஆனால் நாகு உஷாரா அவங்களோட வாய்ஸில் பேசல, வேறு வாய்ஸில் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க. ஏன்னா மல்லிக்கு வந்து வெண்பா குட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அவங்க உண்மையை சொல்லலை. மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே அவன் மாட்டிப்பா அவளோட வாக்கு கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேறு வயசில் பேச யார் என்னென்னு கேட்க ராங் நம்பர் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம அரவிந்த் சொல்கிறாரு, பார்த்தீங்களா விஜய் சார், நான் தான் அப்பயே சொன்னேன்ல, மல்லிகள்லாம் அந்த மாதிரி குணம் கிடையாது, விளையாட்டு கூட இந்த மாதிரிலாம் செய்ய சொல்ல மாட்டாங்க, அவங்கள போய் சந்தேகப்பட்டீங்களே, அவங்க வெண்பா மேலே உயிராக இருக்காங்க, அவங்கள பார்த்தா வெண்பாவை கொல்ற மாதிரியும் இல்லை இப்படி போய் மறைஞ்சிக்க சொல்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டு நம்ம விஜய் லைட்டாக ஜர்க்காக வராருங்க. ஆனால் நம்ம ரஞ்சிதா விடாமல் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு, இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் கூட்டு கலவானிங்க அப்படின்னு சொல்ல, நீ பாட்டு மூடு ரஞ்சிதா, உனக்கு எதாவது தெரிஞ்சால் பேசு, தெரியல வாயை முடிட்டு அமைதியே போ, சும்மா உன் தப்ப மாறிக்கிறத எல்லாத்தையும் போலத்தை மற்றவங்க மேலே சொல்லிட்டு இருக்காத, உன் பேச்சை கேட்டு தான் இந்த அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கேன், தேவையெல்லாம் பேசாத மரியாதை போயிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரஞ்சிதா நோஸ்கட் ஆகி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மல்லி அழுதுகிட்டே நான் பார்க்கணும் வெண்பாவேன்னு சொல்ல, இல்லை வேண்டாம் அப்படின்னு அரவிந்து சொல்லிடுறாருங்க. ஏன்னு கேட்டால் விஜய் சார் அலோவ் பண்ணல. அவர் அலோவ் பண்ணதுக்கப்புறம் நீ எதுக்கு போய் பார்க்குற, வேணாம் விடு, அவன் நல்லா ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அரவிந்த் சொல்ல, இதை கேட்டு மல்லி தேம்பி அழுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்த நம்மளோட கண்மணி நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மல்லி, வெண்பா குட்டி சேஃபாக தான் இருக்கேன், நான் இருக்கேன்ல, இல்லை வாங்க உங்களை அவங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு முறை கூப்பிட்டு போய் காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜய், சிஸ்டர் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், இதுக்கு மேலே எங்கள் விஷயம் தலையிடாதீங்கன்னு சொல்ல, உடனே அதுக்கு நம்ம சிஸ்டர் கண்டாய், இங்கே பாருங்கள் சார், என்ன தான் உங்கள் பொண்ணாக இருக்கலாம், இங்கே நாங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் பொண்ணு உயிரை எங்கள் கையில் தான் இருக்குது, அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, தேவையில்லாமலாம் பேசாதீங்க, நாங்கள் இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதனால் எதுவும் லிமிட்டாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் பேசுனீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பையன் மாதிரி உருப்பிடாமல் போய் இந்த மாதிரி மூங்கலாக கட்டின்னு தெரியணும், ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சிஸ்டர் கிட்ட சொல்ல, இதை கேட்ட சிஸ்டரும், அதே பையன் இப்போ மாற்றி மூங்கல் கட்டுற மாதிரி தான் நீங்களும் கட்டுவீங்க, என் பேச்சை கேட்கலண்ணா, அதனால் மூடிட்டு நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் அமைதியாக வாயை மூடுறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளோட மல்லியை கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு வெண்பாவை பார்க்குறாங்க. வெண்பா வந்து மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது போட்டிருக்காங்க. என்னென்னு கேட்குறீங்க, குளுக்கோஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது உடம்புக்குள்ளே ஒரு டப்பாவிலேருந்து ஏதோ சத்துக்கு ஏற்றுறாங்க, அது என்னென்னு எனக்கும் தெரியல, ஓகேங்களா, சத்து தான் அது எதையும் ஏற்றுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, சி யூ, பாய். சொல்கிறா நீ ஏதாவது பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள்.